த்துக்கு மீளப்பெற முடியாத சமச்சி முறையிலான அதிகார பகிர்வே அவசியம். 1948க்கு பின்னரான இலங்கையின் 75 வருட கால அரசியல் வரலாற்றில் இனத்துவ அரசியலே மேலோங்கி காணப்படுகின்றது. இலங்கை அரசானது சிங்கள பெரும்பான்மை இனத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அரசாங்கங்களாலும் தலைவர்களாலும் ஆளப்பட்டு வருகின்றது. 1948ஆம் ஆண்டு முதற்கொண்டு ஏனைய தேசிய இனங்களான வடகிழக்கு தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையக தமிழ் மக்கள் ஆகியோருக்கு அரசு அதிகாரத்தில் உரிய பங்கு வழங்கப்படவில்லை. அரசியல் அதிகாரம் உரிய முறையில் பகிர்ந்து கொள்ளவில்லை. மாறாக மொழி ரீதியான மத ரீதியான அடக்குமுறைகளே மேலோங்கியுள்ளன. சுதந்திரம் கிடைத்து ஒரு வருடம் நிறைவடைவதற்குள் மலைய தமிழருக்கு எதிராக 1948 நவம்பர் மாதம் பிரஜா உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்து வடகிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தமிழர்களுக்கு எதிராக 50களில் கிழக்கிலும் மலையக பகுதியிலும் தெற்கிலும் மேற்கொள்ளப்பட்ட இன வன்முறைகள் சுதந்திரத்துக்கு பின்னரான அபிவிருத்தி நடவடிக்கையில் புறக்கணிக்கப்பட்டவை என இனவாதம் விரிவாகியது. அதன் உச்சகட்டமாக 1956இல் அமுலுக்கு கொண்டு வரப்பட்ட தனி சிங்கள சட்டமானது அரச கட்டமைப்பை சிங்களமயமாக்கியது. இதுவே வடகிழக்கு தமிழர்களின் தமக்கான சமஸ்தி முறையிலான அதிகார பகிர்வை கோர காரணமானது. ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசாங்கங்கள் அரசியல் தீர்வு பற்றிய ஒரு உறுதிமொழிகளை தமிழர்களுக்கு வழங்கினாலும் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எதுவுமே நிறைவேறப்படவில்லை. மாறாக இனவாதமும் அடக்குமுறைகளும் அதிகரித்து இறுதியில் தமிழின அழிப்பு யுத்தத்தில் நிறைவுற்றது. போருக்கு பின்னரான காலத்தில் அரசியல் தீர்வு குறித்து அரசாங்கங்கள் அக்கறை காட்டவில்லை. திடமான அரசியல் தீர்வுக்கான உரையாடல்கள் முன்னெடுக்கப்படாது தமிழ் மக்களின் அரசியல் தளம் பெருமையானது. இந்த நிலைமையில் மாற்றி வடகிழக்கு ரீதியான மக்களின் மத்தியில் அரசியல் தீர்வுக்கான விழிப்புணர்வையும் உரையாடலையும் ஏற்படுத்தும் நோக்குடன் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அரசியல் தீர்வுக்கான 100 நாட்கள் செயல்முனைவை ஆரம்பித்தோம். வடகிழக்கில் கிராமங்கள், நகரங்கள் என 100 இடங்களில் இந்த ஜனநாயக வழிபட்ட மக்கள் திரள் செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு 100வது நாளான 2022ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி சமஷ்டி அரசியல் தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்துடன் நிறைவேறியது. தற்போது தேசிய மக்கள் அரசாங்கம் புதிய தலைமைத்துவங்களுடன் இலங்கையில் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளது. ஜனநாயகம், கட்டமைப்பு மாற்றம், இனமத பேதமின்மை எனும் கொள்கைகளை முன்வைத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்துள்ளனர். எனினும் அரசியல் தீர்வு குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசு மௌனம் காத்து வருகின்றது. வடகிழக்கில் இராணுவமயமாக்கல், காணி அபகரிப்பு, தொல்லியல் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு, மகாவலி குடியேற்றம் மற்றும் சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல், தமிழ் மொழி உரிமை புறக்கணிப்பு, இனவாத அச்சுறுத்தல்கள் ஆகியன தொடர்ந்த வண்ணமுள்ளன. இந்த அடக்குமுறைகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு இனமத பேதமின்மை குறித்து அரசு கதைப்பது நேர்மையின்மையாகும். வடகிழக்கில் தமிழ் மக்கள் 70 ஆண்டுக்கு மேலாக முன்வைத்து வரும் சமஸ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வுக்கான கோரிக்கையை இன மத பேதமின்மை என்னும் கோஷத்தின் பின்னால் மறைக்கவோ மறுதளிக்கவோ முடியாது. மேலும் 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் 30 இலங்கை அரசு இணை பங்காளராக இருந்து கையொப்பமிட்டுள்ளது. இத்தீர்மானத்தின் ஏற்பாடு 20ஆனது அரசியல் அதிகார பகிர்வுகளுக்கு இலங்கை கடப்பாட்டை கூறுகின்றது. ஆகவே இனவாதத்தில் சார்ந்திருந்த பழைய அரசுகளைப் போல இல்லாது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது நிலையானதும் கௌரவமானதும் உரிமையுடன் கூடிய சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தும் தீர்வு திட்டத்தை உடன் முன்னெடுக்க கோருகின்றோம். சமஸ்டி அரசியல் தீர்வு என்பது நாட்டை பிரிப்பது அல்ல. இது மிகவும் உயரிய ஜனநாயக அடிப்படையின் வெளிப்பாடாகும். போருக்கு பின் ஜனநாயக அரசியலை முன்னெடுத்து வரும் நாடுகள் எமது அண்டைய நாடான நேபாளம் அடங்கலாக சமஸ்டி முறையை பொருத்தமானதாக ஏற்று அமுல்படுத்துகின்றன. 70 வருடங்களுக்கு மேற்பட்ட இன அடக்குமுறையும் 30 வருட கால இன அழிப்பு யுத்தத்தையும் எதிர்கொண்ட இலங்கை வடகிழக்கு மக்களுக்கான பொருத்தமான அதிகார பகிர்வு இணைந்த வடகிழக்கு மாகாணங்களுக்கு மீளப்பெற முடியாத சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வு ஆகும்.
இதுவே வடகிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் திடமான அரசியல் அபிலாசைகள் ஆகும். வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு, இலங்கை. நன்றி.